கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த முதல் நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் புது கிருபைகளும் நம்மை வந்து அடையும்படியாக நம்ம இருக்கிற இடங்களிலே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உமது பாதத்திற்குள்ளாக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, 11 மாதங்களை எங்களோடு கூட நீர் கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விழுந்த இடங்களிலெல்லாம் எங்களை நீர்தமே தூக்கி நிறுத்தி உமது தோளின் மீது எங்களை ஏற்றி ஆண்டவரே எங்களை பராமரித்து எங்களை தாங்கி பலப்படுத்தி சுமந்து வந்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதத்திலும் இந்த 2020 வருடத்தில் முதல் நாளில் ஆண்டவரே புது கிருபைகளுக்காக நாடி ஏங்கி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. புது கிருபைகளாலும் புது இரக்கங்களினாலும் புது பலத்தினாலும் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே இடை கட்டுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, துவண்டு போயிருக்கிற ஆத்துமாக்களை உயிர் பெற செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலனற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பலனடைய செய்யும் ஆண்டவரே. தகப்பனை, இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த ஒரு அக்கினி அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உமது விசேஷித்த தொடுதல் அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் கிட்டட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதியும். உமது வார்த்தைக்காக உமது வாக்குத்தத்த வசனத்திற்காக ஏங்கி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தையை திஷ்டாந்தப்படுத்தி அருளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை புகழ் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள என் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஐ வுட் லைக் டு விஷ் யூ ஆல் அ ஹாப்பி டிசம்பர். உங்கள் யாவருக்கும் ஒரு இனிய டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சரி, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்று பார்க்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் வேதாகமம் இருந்தால் அதை திறந்து கொள்ளுங்கள். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். The book of Zephaniah chapter 3 and verse 17. இதில் நான் தமிழ் வேதாகமத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளை, மீண்டும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் இவ்வாறாக பார்க்கலாம். The Lord is with you, he is mighty to save. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, முதலாவதாக இந்த வசனத்தில் நீங்க எடுத்துக்கங்க. The Lord is amongst you. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். The Lord is amongst you. அவர் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். இத்தனை நாட்களாக ஒருவேளை உன்னோடு கூட நான் இருந்திருப்பது உனக்கு ஒருவேளை தெரியாமல் அறியாமல் நீ அதை குறித்து சிந்தியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதத்திலும் உன்னோடு கூட உன் பக்கத்தில் உன் நடுவில் நான் அமரவிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. The Lord is going to move amongst us. நம் மத்தியில் அவர் உலாவ போகிறார். அவர் வல்லமையுள்ளவராக உலாவ போகிறார். Hallelujah. He is the Lord who is mighty to save. அவர் ரட்சிக்கும்படியாக அவர் வல்லமை படைத்த ஒரு கர்த்தராக நம் மத்தியில் அவர் உலாவ போகிறார். இந்த மாதத்தில் தானே ஆண்டவர் நம் மத்தியில் உலாவுகிற, நம் மத்தியில் இருக்கிற the Lord who is amidst us ஆக நம் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிற, நம் மத்தியில் உலாவுகிற ஒரு கர்த்தராக இந்த மாதத்தில் நம் பரம தகப்பன் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க போகிறார். Hallelujah. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 45வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதே போன்ற ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். என்ன வசனம்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில் அவர் உலாவுகிற ஒரு கர்த்தராக இருந்தார். He was right amidst them inside the tabernacle. அவர் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டே இருந்தாராம். Hallelujah. வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும், அதே மாதிரி 35வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி, இந்த டேபர்நாக்கலை பத்தி நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். இந்த டேபர்நாக்கலுக்கு எபிரேய வேதாகமத்தில் என்ன வார்த்தை போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மிஷ்கின் என்று பார்க்கிறோம். மிஷ்கின் MISHKAN அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது dwelling, அதாவது அவர் கூடாரம் அடித்திருந்தாராம். கிரேக்க வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம். இதற்குரிய அர்த்தம் என்னன்னா ரெசிடென்ஸ், வீடா. ஆண்டவர் நம் மத்தியில வீடு கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். Hallelujah. அவரது வீடை நம் மத்தியில் அவர் கட்டிடுறார். எதுக்கு தெரியுமா? நம்ம இங்கிருந்து பரலோகத்துக்கு போயிட்டு வர வேணாம், நம்ம பிள்ளைகளோட கூடவே இருப்பதற்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தனது
வாசஸ்தலத்தை இந்த பூமிக்குள்ளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில் அவர் நிர்மாணிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹalleluya. The Lord Jesus Christ, the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் வானங்களை விட்டு அவர் இறங்கி வந்து என் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நான் உலாவ போகிறேன், நான் அவங்களோட வாழ போறேன், அவங்களோடு கூட I want to just dwell with them, அவங்களோடு கூட நான் இருக்கணும், அவங்களோடு கூடவே நான் நீங்காமல் என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகத்துக்கு நான் திருப்பி திருப்பி ஏறி போறது இல்லையா, அவர் வீடே இந்த இடத்துல கெட்டி அவர் இங்க வந்து விட்டாராம். ஹalleluya. இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்கள் மத்தியில் தனது வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறார். ஹalleluya. The Lord is not going to leave you in any way. எந்த வேளையிலும் அவர் உங்களை விட்டு விடாமல் அவர் உங்களோடு கூடவே இருக்கிற ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது. ஹalleluya. என் அன்பு சகோதரர்களே, இந்த டிசம்பர் மாதம் மற்றும் ஒரு விசேஷித்த மாதம். என்ன மாதம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக வந்ததை நாம் கொண்டாடுகிற ஒரு மாதம். இந்த மாதத்தில் தான் நம்ம கிறிஸ்துமஸ் என்ற நமது பெரிய ஒரு பண்டிகை நாம் ஆசரிக்க போகிறோம். இந்த மாதத்திலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி வந்து அன்றைக்கு பாலகனாக இந்த குழந்தை இயேசுவாக இந்த பூமிக்குள்ளாக அவர் எப்படி வந்து பிறந்து நம்மோடு கூட அவர் டுவெல் பண்ணாரோ, அவர் வாசம் பண்ணாரோ, அதே போன்று இந்த மாதத்தில் உங்களோடு கூட என்னோடு கூடவும் நம் கர்த்தர் வாசம் பண்ண போகிறார். ஹalleluya. He is going to dwell. போகட்டும், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி பாருங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக நான் உள்ள இருந்து வெளியில போறேன். முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா உட்பிரகாரங்களில் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு ஸ்தலம் ஒன்று காணப்படுகிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யார் இறங்கி வரா? கர்த்தராகிய தேவன், the Lord Almighty, யாவே என்ற கர்த்தர், மகா பரிசுத்தம் உள்ள அந்த கர்த்தர் இறங்கி வருகிற ஒரு இடம் தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு இயேசுவானவர் நம்மோடு கூட நம் மத்தியில் உலாவினார்னா, நம் மத்தியில் அவர் வாசஸ்தலத்தை ஏற்படுத்தினார்னா, நம் மத்தியில் அவர் ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணி நம்மோடு கூட இருக்க ஒரு ஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி இருந்தார் என்றால், அவர் மட்டும் இருக்க மாட்டாரு. He will bring down the heavenly Father. Hallelujah. அவர் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள பரம பிதாவை நம் மத்தியில் அவர் கூட்டிக் கொண்டு வருவார். எதற்காக தெரியுமா? நான் வந்து என் பிள்ளைங்களோடு கூட வாசம் பண்றேன் பிதாவே, நீரும் வாரும், எங்களோடு கூட நீரும் வாசம் செய்யும் என்று சொல்லி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக, அந்த டாபர்நாக்கிள்குள்ளாக, அந்த ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலிஸ்குள்ளாக கர்த்தர் வந்து இறங்குகிறார். ஹalleluya. அதற்கு பின்பதாக நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் மட்டும் அதுக்குள்ளாக வந்து இறங்கல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா you can find the ark of the covenant, உடன்படிக்கை பெட்டியை பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருக்குது? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 2 கற்பலகைகள், நியாயப்பிரமாணங்கள் அதுக்குள்ள காணப்படுகிறது. மன்னா அதுக்குள்ள இருக்குது. அதற்குள்ளாக ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்கிறது. இப்படியாக பரலோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் ஆண்டவர் நம் மத்தியில் கொண்டு வருகிறார். Hallelujah. The Lord is not only bringing the Father, he is also bringing all the things from heaven. பரலோகத்தில் இருக்கிற சகல வஸ்துக்களையும் ஆண்டவர் எங்க தெரியுமா கொண்டு வராரு? இந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய, இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய அவர் நிர்மாணித்த நம் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்குள்ளாக நமக்கென்று பரலோகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் அனைத்து காரியங்களையும் அவர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. இன்னொரு ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். அங்க நீங்க பார்க்கலாம் கிருபாசனம் அங்க இருக்கிறது. அங்க mercy seat ன்னு ஒன்னு இருக்குது. அந்த mercy seatக்கு மேல என்ன இருக்குதா? 2 கேருபீன் இருக்குதுன்னு பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, உனக்குரிய காரியங்களை மட்டும் கர்த்தர் கொண்டு வரல. நீ ஒருவேளை ஆண்டவர் விட்டு ஒருவேளை தூரம் போயிட்டனா, ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? அந்த இடத்துல உனக்கென்று ஒரு mercy seat ஒன்று ஆயத்தம் பண்ணப்படுகிறது. உனக்கென்று ஒரு கிருபாசனம், உனக்கென்று நீயும் கர்த்தரும் வந்து பேசும்படியாக, நீ கர்த்தரோடு கூட மீண்டுமாக ரெக்கன்சைல் ஆகும்படியாக உனக்கென்று அங்க ஒரு mercy seat ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் நம் மத்தியில் உலாவும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தின அந்த வீட்டிற்குள்ளாக ஒரு mercy seat ஒன்று காணப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 7 குத்து விளக்குகளை நாம் பார்க்கிறோம். மெனோரா என்ற ஆங்கிலத்தில் அதற்கு பேர். அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், there are 7 lampstands. இந்த 7 lampstands குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இந்த lampstands நடுவுல யார் சுத்தி வராங்களா? the Lord Jesus Christ. இயேசுவானவர் அதன் மத்தியில சுத்தி வராராம். இயேசுவானவருடைய ஆவி அந்த இடத்துல இருக்கதா. அவருடைய 7 ஆவிகள் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் ஒரு இடத்துல சுத்தி வராருன்னு வச்சுக்கோங்களேன். இயேசுவானவர் ஒரு இடத்துல சுத்தி வராருன்னா அந்த இடத்துல யார் இருப்பா? பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்து கொண்டு தான் இருப்பார். Hallelujah. The Holy Spirit is also coming to that house which is built between you and the Lord. உனக்கும் கர்த்தருக்கும் நடுவாக கர்த்தர் வந்து வாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் ஒரு வீடு நிர்மாணிச்சிருக்கார்ல, உன்னோடு கூட இருக்கும்படியாக அவர் ஆசையோடு கூட ஒரு வீடு நிர்மாணிச்சிருக்கிறார்ல, அந்த வீட்டிற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராராம். Hallelujah.
மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இது மட்டும் அங்கே கிடையாது. கடைசியாக நீங்கள் அங்கே பார்க்கலாம், அங்கே ஒரு பலிபீடம் ஒன்று காணப்படுகிறது. ஹல்லேலூயா. There is the altar. There is the altar which is also there inside the tabernacle. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு ஆல்டரும் இருக்குது. அந்த ஆல்டர் எதை சிக்னிஃபை பண்ணுது? உனக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே என் கர்த்தர் சங்கரிக்கப்பட்டார். He was just cut into two in that altar on Mount Calvary. கல்வாரி மலையில் உனக்காகவும் எனக்காகவும் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்பட்டாரே, அதை நினைவு கூறும் வண்ணமாக ஒரு பலிபீடத்தையும் ஆண்டவர் கொண்டு வர்றார். அந்த பலிபீடத்தை நீ பார்க்கும் போதுனா நீ அறிந்து கொள்வாய், எனக்காக என் கர்த்தர், என் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தில் சங்கரிக்கப்பட்டாரே. இனி நான் பாவம் செய்யக்கூடாது, இனி நான் கர்த்தரை விட்டு தூரமாக செல்லக்கூடாது, இனி I should not go away from the Lord என்பதற்காக அதை ரிசம்பிள் பண்ணும்படியாக, அதை நினைவு கூறும்படியாக அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தையும் ஆண்டவர் நிர்மாணிக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரிகள், அந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கேருபீன்கள் இருக்காங்க. அந்த வீட்டில் என்ன இருக்குது? ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக பலிபீடம் காணப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக மர்சி சீட் காணப்படுகிறது. இவை எல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் நடுவாக கர்த்தர் அமைத்திருக்கிற அந்த வீட்டிற்குள்ளாக அந்த வீடு எதை தெரியுமா குறிக்குது? ஒரு ஏதேன் தோட்டத்தை குறிக்கிறது. என் அன்பு சகோதரி, ஒரு ஏதேன் தோட்டத்தை குறிக்கிறது. ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டமாக நம் மத்தியில ஒன்னு சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டம் என்னது? அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக கேருபீன்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல ஜீவ விருட்சம் இருந்துச்சு. இந்த இடத்துல ஜீவ விருட்சம் யார் தெரியுமா? என் இயேசு கிறிஸ்து. நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஜீவ விருட்சம் தான் என் இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவ விருட்சம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள காணப்பட்டது. நம்ம வீட்டுக்குள்ளேயும் யார் இருக்கா? இயேசுவானவர் இருக்கிறார். அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரமாகிய ஒரு விருட்சம் அங்க காணப்படுகிறது. The tree of knowledge. அது எதை குறிக்கிறது? ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த அந்த நியாயப்பிரமாணங்கள், ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த அந்த காரியங்கள், இது எல்லாம் என்ன குறிக்கிறது? அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சம். இது எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. பிளஸ் அந்த இடத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில் யார் அங்க உலாவிக் கொண்டிருந்தார்? கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல யார் உலாவிக் கொண்டிருக்கிறாரு? The Lord God Almighty, the Heavenly Father. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த மாதத்திலும் உன் வீட்டிற்குள்ளாக, உன் இதயம் என்னும் அந்த வீட்டிற்குள்ளாக ஆண்டவர் ஒரு dwelling place போடணும்னு ஆசைப்படுறாரு. Hallelujah. He wants to make a tent of meeting, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உங்கள் இதயம் என்ற அந்த ரூமுக்குள்ளாக ஆண்டவர் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக the Lord wants to create a mini Eden, ஒரு சின்ன ஏதேன் தோட்டத்தை அவர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் இந்த மாதத்தில் அவர் ஆசையோடு கூட இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரிகளை, நீங்கள் வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளலாம். There are literally 18 instances wherein which the Lord says, I want to dwell amidst my people. என் பிள்ளைகளோடு கூட நான் உலாவ வேண்டும், நான் வாசம் பண்ண வேண்டும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 இன்ஸ்டன்ஸ் வேதாகமம் முழுவதும் இருக்கிறதாம். உங்ககிட்ட இப்போ வேதாகமம் இருந்தது என்றால் நீங்க திருப்ப ஆரம்பிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம், 16வது அதிகாரம் 3வது வசனம், 35வது அதிகாரம் 34வது வசனம், 11வது அதிகாரம் 20வது வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம், 7வது அதிகாரம் 21வது வசனம், 23வது அதிகாரம் 14வது வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 15வது வசனம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம், ஹாகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம், மீகாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது there the Bible says that the Lord wants and he wishes and he loves to be amongst his people. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் ஆசையோடு கூட என் பிள்ளைகளோடு நடுவில், என் பிள்ளைகளோடு கூட அவங்க மத்தியில நான் உலாவணும், அவங்க மத்தியில நான் அமர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பது இத்தனை வசனங்கள் அதை ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. My dear brother and sister, the Lord wants to dwell amongst you this month. இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் உலாவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உங்களுக்கு இருக்கும் எல்லா
சிங்கங்களுக்கு நடுவாகும். நீங்கள் ஒருவேளை தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பது போல, தானியேலை போல நீங்கள் ஒருவேளை சிங்க கெபிக்குள்ளாக நீங்கள் காணப்படுவீர்கள். அந்த சிங்க கெபில நீங்க மாட்டிக்கொண்டு, ஐயோ இந்த சிங்கங்கள் எல்லாம் என்ன கடிச்சு கொதறி என்னை சின்ன பின்னமாக மாற்ற போகிறேன் என்று சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு கூட பயத்தோடு கூட நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிங்க கெபிக்குள்ளாக I want to be in you. Hallelujah. உன் மத்தியில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன் மத்தியில் எனது வாசஸ்தலத்தை, எனது ஏதேன் தோட்டத்தை, எனது ஆசரிப்பு கூடாரத்தை நான் நிர்மாணித்து விட்டு உன்னோடு கூட நான் அமர்ந்திருக்க வேண்டும். நீ இருக்கும் அதே சிங்க கெபிக்குள்ளாக நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம், தானியேல் புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அந்த இடத்துல பார்க்கலாம் 3 சகோதரர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, ஆசரியா, மிஷாவேல் என்று 3 சகோதரர்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சகோதரர்கள் எங்க மாட்டாங்க? they have been thrown into a fiery furnace. அக்கினி சூளைக்குள்ளாக தூக்கி போட்டாங்க. பிரதர், என் வாழ்க்கையே அக்கினி சூளை தான் பிரதர் இருக்கு. ஒரு அக்கினி சூளையில இருந்து எடுத்தாங்கன்னா இன்னொரு அக்கினி சூளைக்குள்ள போடுறாங்க. பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, இந்த மாதத்திலும் கர்த்தர் உனக்கு என்று கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் 4வது மனிதனாக அதற்குள்ளாக, நீ இருக்கும் அக்கினி சூளைக்குள்ளாக நான் வந்து உன்னோடு கூட உலாவுகிற ஒரு தேவனாக இருக்கிறேன். Hallelujah. I want to be the 4th man who is inside that fiery furnace along with you. உன்னோடு கூட அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக இருக்கிற ஒரு 4வதான மனிதனாக, அந்த 4வது பர்சனாக, that 4th man ஆக I want to be next to you என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. I want to walk among you even though you walk through the waters. I want to be with you. ஓ அக்கினிக்குள்ளாக நீ நடக்கும் பொழுதும், ஓ தண்ணீகளுக்குள்ளாக நீ நடக்கும் பொழுதும், ஓ ஆறுகளுக்குள்ளாக நீ நடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளாதிருக்க உன்னோடு கூட நான் நடந்து வர ஆசைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. I want to make my dwelling place next to you even though you are in a stormy sea. வேதாகமத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23 ல இருந்து 27 வரை உள்ள வசனங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 ல இருந்து 41 வரை உள்ள வசனங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22 ல இருந்து 25 வரை உள்ள வசனங்கள் நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு புயல் அடிச்சு கொண்டிருக்கிறது. அந்த புயல்ல இந்த கப்பல் தழும்பி 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 இந்த கப்பல் கவிழ்ந்து விடுகிற ரேஞ்சுக்கு அது கேட்டஸ்ட்ராபிக்கா அது போய் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல யார் இருந்து கொண்டிருக்கா தெரியுமா? இயேசுவானவர் அந்த இடத்துல உறங்கி கொண்டிருக்கிறார். Hallelujah. The Lord is found sleeping there. My dear brother and sister, you might be in a boat which is about to be capsized. உனது படகானது தலகுப்புற விழுகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வழியாக, ஒரு ஸ்டாமி கடல் வழியாக, ஒரு புயல் அடித்துக் கொண்டிருக்கிற சீற்றமாக காணப்படுகிற ஒரு கடல் வழியாக உன் கப்பல் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எங்க தெரியுமா இருக்காரு? அதே கப்பல்ல தான் உன்னோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Why? Because he is the Lord who is always with you, who wants to dwell with you, who wants to stay with you. அவர் உன் நடுவில் இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Hallelujah. அவர் வல்லமை உள்ளவங்க. அவர் உன்னை ரட்சிக்கும்படியாக he is mighty to save, he is mighty to bring you out, he is mighty to deliver you, he is mighty to heal you, he is mighty to bring about a change in your life. Hallelujah. அவர் உன்னை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னை சுகமாக்க, உன்னை குணப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உன் நடுவிலே இருந்து கொண்டு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. உன் பிரச்சனை ஒருவேளை it may seem very very big to you. உனது பாடுகள் உனக்கு மிகவும் பெரியதான ஒரு காரியம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மத்தியில் இருக்கிறனா அதை விட வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். Hallelujah. I am more than what you think about your problem. உன் ப்ராப்ளமை குறித்து, உன் பிரச்சனையை குறித்து நீ நினைப்பதற்கு மேலாக ஒரு வல்லமை படைத்த ஒரு கர்த்தராக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு பெரிய ட்ரெயின் ஒன்று இருந்துச்சாம். அந்த பெரிய ட்ரெயின் ஒரு பெரிய பிரிட்ஜில் கிராஸ் பண்ணும்போது அந்த பிரிட்ஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிச்சிட்டான். இந்த இன்ஜின் டிரைவர் என்ன பண்ணாரா? மெதுவாக ஓட்டிக்கிட்டு போனார். கடைசியில் என்ன ஆயிடுச்சா, இது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பழைய பிரிட்ஜாக இருந்தபடியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேரேஜாக பின்பக்கத்துலேருந்து சரிய ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயந்து கீழே இருக்கிற ஆற்றுக்குள்ளாக அந்த கேரேஜஸ் எல்லாம் கீழே உள்ள ஆரம்பிச்சான். எல்லாம் பயந்து அங்கிருந்து கஷ்டப்பட்டு கத்திக்கொண்டு அங்கிருந்து சில பேர் கீழே குதிச்சாங்களாம், சில பேர் ஆண்டவரை கூப்பிட்டாங்களாம், சில பேர் கூச்சல் போட்டாங்களாம், என்னென்னோ பண்ணாங்களாம். பட் தேர் வாஸ் a little girl, ஒரு சின்ன பிள்ளை அந்த இடத்துல அமைதியா சியர்ஃபுல்லா சிரிச்சு கொண்டே உட்கார்ந்து இருந்துச்சான். உன்ன பக்கத்துல இருந்து ஒருத்தர் கேட்டாராம், ஏமா எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு இருக்கோம், ஒரு கேரேஜா உழுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாவ போறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எனக்கு வேற நீச்சல் தெரியாது, நீ என்னோட சின்ன பிள்ளையா இருக்கிறியே, ஆனாலும் நீ இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இருக்கிறியே, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னாராம். இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், அங்கிள் யூ நோ ஒன் திங் அப்படின்ச்சான். உடனே என்னம்மா அப்படின்னாரா, ஐ டு நாட் நீட் டு ஃபியர், எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டாராம்,
இந்த ட்ரெயினை ஓட்டுறது யார் தெரியுமா? இந்த இன்ஜின் டிரைவர் யார் தெரியுமா? எனது அப்பா. அவங்க கீழே தள்ளி விட்டாலும் அவங்க அங்கேருந்து ஏதாவது கஷ்டப்பட்டு வந்து என்னை காப்பாத்திடுவாங்க. இல்லாவிட்டால் இந்த ட்ரெயின்ல ஒருவேளை நான் மரித்து போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் கூட எங்க அப்பா ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்திடுவாங்க. நீங்க எல்லாரும் பயந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பயந்து சத்த போட்டுட்டு இருக்கீங்க. இந்த ட்ரெயின் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த ட்ரெயின்ல இருந்து ஒருவேளை உயிரோடு கூட எங்க அப்பா என்ன தப்பிக்க வச்சிருவாரு. அதனால ஐ do not have anything to fear. உங்க அப்பா இன்ஜின் ஓட்டல, எங்க அப்பா ஓட்டிட்டு இருக்காரு, அதனால நான் தைரியமா இருக்கேன்னு சொல்லுச்சான். Hallelujah. The little girl said, because my father is driving the engine, because he is in charge of all this, I know he will come and save me. அன்பு சகோதரி, ஒருவேளை ஆண்டவர் உன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை அனுமதித்திருக்கலாம். நீ ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, போச்சு, என் ட்ரெயின் கேப்சைஸ் ஆயிடுச்சு, என் ட்ரெயின் மேல இருந்து கீழே விழுந்துச்சு, என் போட்டு கேப்சைஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, ஆற்றுக்குள்ள விழுந்து நான் எல்லாம் மடிந்து போறேன், எனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது, நான் காலின்னு சொல்லிட்டு நீ நினைத்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கைக்குள்ள அதை அலோவ் பண்ண தேவனுக்கு அதை உன் வாழ்க்கையிலிருந்து அவர் அதற்கு மேலாக உன்னை மீட்டு கொண்டு வர அவரால் முடியாதோ? Hallelujah. Will he not be able to bring you out of the circumstances which he has let you into? உன்னை அவர் அனுமதித்த அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர, அதன் மீது உன்னை ஸ்டாம்ப் பண்ணி அவர் வெளியே கொண்டு வர அவருக்கு வல்லமை இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் மத்தியில் உலாவுகிற ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். Hallelujah. I am a powerful Lord who is able to deliver you, who is able to save you என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் உன் மத்தியில் உலாவ ஆசைப்படுகிறார். உன் மத்தியில் தனது இருப்பிடத்தை வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். உன்னோடு கூட அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உன் நடுவிலே உலாவி உன் தேவனாய் இருக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவரே, என் மத்தியில் உலாவுங்க ஆண்டவரே, என் மத்தியில் நீங்க வாங்க ஆண்டவரே. லார்ட், ஐ வெல்கம் யூ இன்டு மை லைஃப். லார்ட், ஐ வெல்கம் யூ இன்டு மை ஃபேமிலி. லார்ட், ஐ வெல்கம் யூ டு மீ என்று நீ கேட்பாயா? நம்ம இருக்கிற இடங்களை முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு நம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். என் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களுக்கென்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மத்தியில் உலாவுகிற ஒரு தேவனாக நீர் இந்த மாதம் எங்களுக்கு விளங்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லார்ட், எங்கள் மத்தியில் நீர் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சிக்கும்படியாக ஒரு வல்லமையுள்ள தேவனாக எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள் நடுவிலும், எங்கள் பாடுகளின் நடுவிலும், எங்கள் துன்பங்களின் நடுவிலும் எங்களோடு கூட இருப்பதற்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை எங்கள் மத்தியில் நீர் நிர்மாணித்து நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, விசேஷமாக இந்த மாதத்திலும் ஆண்டவரே, என்னென்ன பாடுகள் துன்பங்கள் வழியாக உமது பிள்ளைகள் கடந்து செல்லவிருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்களும் ஒருவேளை அறிந்திருக்கலாம், நீர் அறிந்திருப்பீர் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த மாதத்திற்குள்ளாக தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா பலத்தையும், எல்லா கிருபைகளையும் அவர்கள் மத்தியில் நீர் உலாவி இப்பொழுதே கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையின் பக்கத்திலும் நீர்தாமே வந்து அமர்ந்த ஆண்டவரே, இந்த மாதத்திற்குரிய ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தினால் அவர்களை முடிசூட்டி அருளும் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்தருளும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முழுவதும் அவர்கள் இடம் கொள்ளாமல் போகும்படி அவர்களை நிரப்பி 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 அவர்கள் ஆண்டவரே நிரம்பி வழியத்தக்க வண்ணமாக ஆசீர்வாத நீரால் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு செலவையும் சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. Lord, we place all the economic strifes into your hands, Lord. ஆண்டவரே, economic conditions என்னென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க பேங்க் பேலன்ஸ் நீர்தாமே ஃபில் பண்ணும் ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உமது கரங்களில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் விசேஷமாக எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை நீர் கொடுத்தபடியினால் இந்த மாதத்திலும் ஆண்டவரே எங்களை பரலோகத்திற்கு நீர் கொண்டு செல்லும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு தரிசனங்கள் தாரும் ஆண்டவரே, சொப்பனங்களை தாரும் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை காணக்கூடிய கண்களை எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே தகப்பனே, இதற்குரிய கிருபைகள், இந்த மாதத்திற்கு தேவையான பலன், இந்த மாதத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, தேவைகளை சந்தித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, யாவரும் உம் சமூகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உம் மத்தியில் அவர்களும் உலாவ கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நீர் அவர்கள் மத்தியில் உலாவுகிறீர் என்பதை அவர்கள் ஒவ்வொரு வேளையும் இந்த மாதம் முழுவதும் அவர்களை உணரச் செய்யும் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி, கன, மகிமை, புகழ், ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள என் அன்பின் பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருக்க போகிறார்.
அவர் வல்லமை படைத்து அவர் உங்களை ரட்சிக்கும்படியாக உங்கள் நடுவில் அவர் உலாவுகிற ஒரு தேவனாக இருக்க போகிறார். The Lord is going to move amongst you and he is a mighty God who is able to save you from all your problems. உங்களுக்கு இருக்கும் எல்லா பாடுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து அவர் உங்கள் நடுவில் உலாவி உங்களை அவர் ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் பாத்தீங்கன்னா நாளையிலிருந்து எல்ஸ் டயனாயா சீசன் 5 கிறிஸ்மஸ் எடிஷன் ஆரம்பிக்கவிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் இதை காலை 10 மணிக்கு உங்களை பார்க்கும்படியாக கர்த்தருக்குள் உங்களை நான் ஆசையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 4 வாரங்களில் நாம் தியானிக்கவிருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் ஒன்று இருக்கிறது. எதற்காக இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக வந்து நம் மத்தியில் எதற்காக அவர் பிறந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். It is going to be why did Jesus have to come into this world? ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்குள்ளாக கடந்து வர வேண்டும்? ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காக இந்த பூமிக்குள்ளாக அவர் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த 4 வாரங்களும் நாம் தியானிக்கவிருக்கிறோம். கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் எல்லாரிடமும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலும் நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை குறித்து இன்னும் ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அவரை குறித்து இன்னும் ஆழ்ந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களோடு கூட நானும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் கற்றுக்கொள்ள ஆசையோடு கூட இருக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நான் ஜெபித்துக் கொண்டே தான் இருக்கிறேன். May the Lord bless you. May you have a wonderful and a happy December ahead. நாம் யாவரும் இந்த வருடம் முழுவதுமாக ஒருவேளை கண்ணீரோடு கூட இருந்தாலும் சரி, இந்த மாதத்திலும் நம் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து அவர் நம்மளை சந்தோஷிப்பிக்கிற ஒரு மாதமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த டிசம்பர் அமைய நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். God bless you. Have a happy December ahead. God bless.